நேரம் அதிகாலை 1 மணி. வணக்கம் மக்களே. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நல்லா இருந்தேன், நல்லா சண்டை போட்டேன், திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆகிட்டு எப்படி? மதியம் சாப்பிட்டு தூங்கி கொஞ்சம் எழுந்திரிச்சேன். காலையிலே லைட்டாக இருமல் இருந்தது. இருமல் இருந்ததா, அது இருமல் தானே அப்படின்னு விட்டுட்டேன். மதியம் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சா பார்த்தா வயசு கோட்டா சீனிவாசன் வாய்ஸ் மாதிரி வாய்ஸை கொண்டாவா? என்ன எப்படி கொண்டு வர முடியுமோ? எனக்கே விசித்திரமாக இருக்குது. சரியாகிற வரையும் நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து உன்னை பற்றி அதனால் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு வெளியே யாராவது விவரம் தெரியாதவங்க உன்கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பார்த்து நடந்து சரி 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 சரி. இந்த வாய்ஸ்ல சுபிட்டு பேசுறேன். நான் என்னடா பண்ணேன்? அவன் கூட என் வாய்ஸை பத்துக்கு நினைச்சிட்டு போயிட்டாமோ. வீட்டில இருந்து யாரும் ஃபோன் பண்ணாங்களா? வாய்ப்புல ராஜா ஃபோன் எடுத்துன்னு வையேன். இந்த வாய்ஸ்ல பேசுனா இந்த ராங் நம்பர் போல ஃபோன் வை. நான் தான் பேசுறது யாரா புரியுமா? எனக்கே டவுட்டாக இருக்கமோ. இப்போ நானே வந்து கண்ணை மூடிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, வாய்ஸ் வேறு மாதிரி தெரியுது எனக்கு. பிக் பாஸ் சவுண்ட் வாய்ஸ் தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. நல்லதா இருக்கு, ஜாலியாக தான் இருக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இல்லை வேண்டாம், இல்லாமல் வேண்டாம். சரி, உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பாட்டை பாடு. வேணா பஞ்சு எதுவும் காலை வச்சுக்கிட்டா உனக்காடி தான் பாடுதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, நான் வரேன். நான் முன்னாடி கேமராவில் வந்துட்டு பேசுகிறேன். ஓகே ஓகே. சவுண்ட் நீங்கள் வந்து பிக் பாஸ் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியாது. சரி, அவன் கேரக்டர் வந்து இப்போ நீ வந்து சவுண்டு மாதிரி இருக்குன்னு சொல்ல வரியா, இல்லை என்ன மீன் பண்ண வர்ற? சிரிக்காது, பயமா இருக்கு. அம்மோ, நீனா இப்போ சவுண்ட் வாய்ஸ் வர மாதிரி இருக்கு அப்படி சொன்னீங்கல்ல. சரி, இதெல்லாம் காதெல்லாம் அடைச்சிருக்கு. ஆமா, எல்லாமே அடைச்சிட்டு. அதனால நீ சவுண்ட் வாய்ஸ் இருந்தால அவன் வாய்ஸ்ல நிறைய சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க. சரி, பாடு. அவங்க வாய்ஸ்ல பாடின மாதிரி நான் உனக்காண்டி அவங்க வந்து அவங்க ஆளுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நான் உனக்காண்டி நைட்டு 1 மணிக்கு இப்படி அலப்பற பண்றியாமோ? சரி, நான் தூக்கம் வரல, தொண்டை வலிக்கு படுக்க முடியல, எஞ்சாவது உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக சுவிட்சு போகிறதுக்காண்டி எந்திரிச்சேன். என்னடா லைட் தெரியுதுன்னு பார்த்தா உட்காந்துட்டு இருக்கா. என்னன்னு கிட்ட போய் கேட்டால் 10 நிமிஷம் மிரண்டுட்டேன். ஏன்னா விஷுவல் மட்டும்தான் இங்கே இருக்குது, ஆடியோ எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அதனால் ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். கதவுலாம் அடைச்சிருக்கான்னு பாட்டுட்டுமா? 1 மணிக்கு யாரு கதவு திறந்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அடி. என்ன கொடுமைப்படுத்தாது. எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் தெரியுமாமோ, இந்த வாய்ஸ்லயும் நீ வந்து மாடல்ஸ் ட்ரை பண்ற பாத்தியா? எப்படி வருது? எனக்கும் வாயில வருது, சொல்ல முடியல, அவ்வளவுதான். சரி, ரைட். இப்போ பேசாட்டி கூட உடவா போறேன். சரி, பாடு. என்ன பாட போறேன்? பாடி யாருக்கு ஏதாச்சும் அதுக்கு நான் பொறுப்பில்லை. இது மட்டும் நான் சொல்லிடுறேன். பாடி பக்கத்துல இருக்காளுக்கு எதா ஆனாலும் நான் பொறுப்பில்லை. உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? படி. சொல்ல மாட்டேன். சொன்னா படிக்க முடியும். சொன்னாடி படிச்சிருவான்னு சொல்ல மாட்டேன். பாடு பாடுறேன். பாடு பாடி தலையும் பாடு. உயிரே வா பூ
கேட்டேன் கேட்டேன் உண்மைதானே நெஞ்சம் சொன்னதே முன்பே வா நன்பே முருகா அவரையும் கூப்பிடுமோ சரி பாடி தொலை முடிச்சிரு பூ பூவா தேங்க்யூ நன்றி வணக்கம் ஸோ தொண்டாளிக்கா தொண்டை வலிக்கத்தான் செய்யும் பேச்சு குறையா பேசணும் உன்னை யார் பாட சொன்ன நானா பாட சொன்னேன் அறிவில்லை நீ தான் சவுண்டை ஞாபகப்படுத்தின சவுண்ட் பாடுமா அப்படி ஐயோ இவங்க அப்பப்போ போடுறாங்க இவத்தோட தாங்க முடியல சரி ரைட்டு வாய் சரியானதுக்கப்புறம் இது பைத்தியம் ஆயிட்டியா வாய் சரி போக பைத்தியம் ஆயிட்டியா முடியல கைஸ் சொன்ன வலிக்குது அப்பா கடவுளே நீங்களே சொல்லுங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் பேசுறான்னா அவன் மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கும் பாருங்க ஊர்ல இருக்க தத்துவம் வியாக்கியானம் எல்லாத்தையும் பேசி தெரியுறியே இந்த தொண்டை வழியில நீ பேசுற கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா தான் என்ன அப்பதான் சரியாகும் உனக்கு இருக்கும் இல்லையே இருக்கணும் வாயை வந்து நம்ம செல்லட்டை போட்டு ஓட்டிட்டு இருந்தா தான் உனக்கு சரியாகும் இல்லைன்னு இப்படி தான் பேசுவேன்னா அப்புறம் நாளை பின்ன வெறும் இப்போவாது கொஞ்சம் காற்று வருது இல்லை அப்புறம் அதுவும் வராது திறந்து இந்த காற்று உள்ள போனாதான் இந்த புண்ணு சரியாகும் நாளைக்கு லீவா லீவா ஆஃபீஸ் தான் ஆஃபீஸா போயிட்டு வரும்போது இஞ்சி இந்த மாதிரி இந்த அப்புறம் அந்த இந்த ஒரு ரவுண்டுக்குள்ள ஆரஞ்சு கலர்ல ஒரு மிட்டாயிருங்களா ரவுண்டா என்ன மிட்டாய் இந்த தொண்டை வலி போடுவாங்க அது பேர் அது பேர் தெரியல ரவுண்டு ஓரனக்ஸா அந்த மிட்டாய் இந்த 3 வாங்கிட்டு வாங்க நான் சரி 3 மிக்ஸ் பண்ணி அடிக்க போறியா பூனையில் போட்டு போட்டுறானி தான் அது கடைக்கு அது தள்ளிடணும் நீ எப்படியாவது இந்த தொண்டை வலியை சரி பண்ணிட்டு நான் மூக்காண்டி டெடிகேட் பண்ணுறேன் அந்த பாட்டை இதான் வந்து குளிர் தானம் இல்லை அது வேற படுத்தி புலம்பிக்கிட்டே இருக்கா வேண்டாம் ஒருவேளை இந்த குளிருக்கு தான் இப்படி தொண்டை வலிக்கும் குளிர் கிடையாது பேசிக்கிட்டே இருந்தால் இப்படி தான் தொண்டை வந்து லாக் ஆயிரும் புரியுதா அதனால இதுக்கப்புறமா என்னை பற்றி சும்மா சொல்லாதீங்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பேச அப்பா எப்பா தெரியுமா எப்பா அடிச்சு விடாதீங்க ராமா சாமி ஆள விடுங்க பார்த்துருக்கீங்களா ஐயோ கடவுளே நைட்டு 1 மணி ஆயிடுச்சு 1:30 ஆயிடுச்சு ஆமாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அம்மாவோட பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சொல்லுங்க இன்னொரு பாட்டு பாடுறேன் வேணாம் நிப்பாட்டிக்கலாம் ஓகே ஐயோ முருகா